ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம லோனூர் போயிருப்போம். வாங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லோனூர் போயிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஹானர் ஸ்கோர் இல்லை. வாங்க நம்ம லோனூர் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நானும் எவ்வளோதான் முயற்சி பண்ணுவேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது உள்ளே போகும். இல்லைங்க, வெயிட் பண்ணுங்கள். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் சளியை பிடிச்சிக்கிச்சு, அதனால தான் வாய் சொல்லுங்க வரல. 2 AW எடுத்தேன். ஷூட் பண்ணிட்டு இருந்த சும்மா அங்கே இவர் அந்த பிளேயர் ஆப்போனண்ட் இல்லை. வாங்க நான் எப்படி அடிக்கண்டு பார்க்கலாம். இருப்பேன், உள்ளேருந்து வருவார். ஒரு அடி எனக்கு புல்லட் டாப்புன்னு பார்த்து லோட் பண்ணிடுவேன். திரும்பியும் ஒரு மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அவர் எனக்கு ஒரு ரெடி வச்சுருவார். இன்னொரு ரெடி வச்சு டக்குன்னு இன்னொரு ரெடி வச்சு முடிச்சுட்ருவேன். இந்த ரவுண்ட் நல்லா இருந்துச்சு. நான் ஜெயிப்பேனான்ட்டு கமெண்டில் போட்டு விட்டு போயிருங்க. இப்போ அங்கே ஸ்கோப் போட்டுட்ருப்பேன். நான் அடிக்கிறதுக்குள்ளே அவர் எனக்கு மண்டையில் அடித்து இது பண்ணிடுவேன். எனக்கு சொன்ன நான் அப்போன்னு பார்த்து டிமென்ட்ரி ஆன் பண்ணிச்சா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் போயிடுச்சு டிமென்ட்ரி லோன் இவ்வளோ ஒர்க் ஆகாது. அவங்க அடிக்கணும்னு பார்க்கலாம். அவர் டெசர்ட் ஈகிள் எடுப்பார். பாருங்கள் எப்படி ஆடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எனக்காவது தொண்டை கட்டிச்சு. யாரும் ப்ளீஸுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் போயிட்டுருப்பேன், நல்லா தான் போயிட்டுருப்பேன். அங்கே இருப்பார். பார்த்தா இந்த சைடு திரும்பி பார்த்தா இங்கே தான் சைடு பின்னாடி சொல்கிற சிம்பிள் காட்டுச்சு. இங்கே அடிக்கலாம் பார்த்தா மண்டியிலே வச்சுட்டாரு. சூப்பராக இருந்தார். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த ரவுண்டு அதே டெசர்ட் ஈகிள். இப்போ தான் மிச்ச செட்டிங்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், போவேன் ஒரு அழுத்துவாங்க. நானும் 30 வச்சேன். திரும்பி அங்கே வைப்பேன். ஆனால் எப்படி 45 வைப்பேன். எப்படி கிளாஸ் போட்டால் அதை போட்டு உடச்சிட்டு வந்துட்டார். எனக்கு தெரியாமல் மெடிக்கட் சுற்றிட்டு இருந்தேன். வரமாட்டார் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு அடி வச்சு டவுன் பண்ணி அடிச்சிட்டாரு. இப்போ அடுத்த ரவுண்டு சும்மா சுற்றிட்டு இருப்பேன். அடுத்த ரவுண்டில் நான் அந்த M519 எடுப்பேன். அதை வச்சு சும்மா இது பண்ணிகிட்ருந்தேன், ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் போனேன். பாருங்கள், இந்த மேட்ச்சு இந்த ரவுண்டு நல்லா தான் ஆடுவேன். இங்கே பாருங்கள், போனார். இந்த சைடு வருவாருன்ட்டு இந்த சைடு போனேன். பார்த்தா இங்கே இன்சைடு இந்த 2 அடி போட்டு டவுன் பண்ணிட்டு சும்மா விளாட்டுக்கு புல்லட் சேஞ்சிங் அமௌண்ட் போட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜாலி தான் போட்டேன். இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவேன். பாருங்கள் எப்படி ஜெயிச்சுன்ட்டு. பாருங்கள், நான் இப்போ தான் ஐடி ஓப்பன் பண்ணேன். அதனால் பாட் ஐடின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாருங்கள், ஒரு அடி வச்சுருவேன். நானும் அடித்து டவுன் போட்டேன். இதே சும்மா தான் போட்டேன். அமௌண்ட்லாம் அது போடல, புல்லட் சேஞ்சிங் இது மட்டும்தான் போட்டேன். இந்த ரவுண்டு அவர் இது எடுப்பார். அது என்னது, கன்று எடுக்கலையா. அப்புறமா MP40யும் MP5 வரும். நான் ஆஃப்லைன் போயிருப்பாருன்னு தான் நினச்சேன். வீடியோ போட முடியாதுன்னு நினச்சேன். இங்கேருந்து இந்த சைடு போய் பார்த்தா இது வரைக்கும் வரவே இல்லை. இந்த சைடு பார்த்தா திடீர்னு போய் ஆனார். அடிச்சிருவார். எப்படின்னே தெரியல. நான் கிளாவல் போட்டால் திரும்பி அந்த இதை உடச்சி வந்துட்டார், அடிச்சிட்டாரு. அடுத்த ரவுண்டு இப்போ MP40 தான் அடித்தார். எனக்கு MP40 அடித்தார். இப்போ போயிட்டுருப்பேன். அந்த இது ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அப்படி போனால் தான் அடிக்கிறாரு. இப்படியாச்சும் போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா மேலேருந்து வருவார். நானும் MP40 அடித்தால அவரும் அடிக்கிறாரு. நானும் அடிச்சு பண்ணிட்டு
போடுவேன், குளோவாலும் போட்டுருவேன், மெடிக்கட்டும் சுற்றிடுவேன். பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. இது பண்ணிடுவேன்னா அடிச்சிடுவேன்னா, ஆனால் எப்படி அடிப்பேன்னு தெரியாது. ஆஃப்லைன் 202 போயிடுச்சு. அவர் ஜெயிச்சிட்டாரு. எந்த ரெக்யூஸ்ட் மேட்ச் கொடுத்தேன், வரல. போய் அதுலேயாச்சும் நம்ம ரெக்யூஸ்ட்டு கொடுத்துக்கலான்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா உள்ளே வந்தால் இது கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் மறக்காமல் பெல் பட்டன் ஆள் வச்சு போய்ட்டாங்க. பாய்.